சந்தக்கறி சாப்பிடணும்னு ஒரு முடிவுல இருந்தேன். அதுக்கு ஏத்த மாதிரியே ஒரு செம்ம ஸ்பாட் கண்டுபிடிச்சிட்டேன். அது எங்கன்னா நம்ம பர்கூர் கூட் ரோட்ல லொக்கேட் ஆகியிருக்க தங்கராஜ் சந்தக்கறி ஹோட்டல். மார்னிங் 7ல இருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த ஹோட்டல்ல நான்வெஜ் ஐட்டம்ஸா போட்டு தள்ளுவாங்க. அதுவும் இங்க மட்டன் ஐட்டம்ஸ் தான் செம்ம ஃபேமஸே. கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் மேல இந்த கடையை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இந்த ஹோட்டலோட மெயின் பிளேஸே எல்லா நாளும் ஓப்பன் ஆகி இருக்கும். அண்ட் இவங்க குக் பண்றதே விறகு அடுப்புல தான். பிளஸ் மசாலாஸ் எல்லாம் இவங்களே ஹேண்ட்மேடா ப்ரிப்பேர் பண்ணி சமைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. மதிய டைமே இந்த கடை செம்ம ரஷ். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம உள்ள போய் ஒரு பிளேஸை பிடிச்சி முதல்ல ஆர்டர் பண்ணது ஒரு குஸ்கா தான். அண்ட் குஸ்கா பார்க்க நல்லா கலர்ஃபுல்லா டெம்டிங்கா இருந்தது. ₹50க்கு இந்த குஸ்காவை விற்கிறாங்க. நல்லா புல்லட் அரிசியில செஞ்சிருக்காங்க. அண்ட் டேஸ்ட்டை பொறுத்தவரை இந்த பிரைஸுக்கு நல்லா ஃபிளேவர்ஃபுல்லாவே இருந்தது. அண்ட் குவான்டிட்டியை பொறுத்தவரை ஒருத்தர் தாராளமா சாப்பிடலாம். இதுக்கு சைட்ஸா ₹120க்கு மட்டன் தலைக்கறி ஆர்டர் பண்ணிட்டேன். தலைக்கறி நல்லா பெப்பர் தூக்கலாம் நல்ல ஒரு டேஸ்ட்ல இருந்தது. இந்த கிரேவியை இந்த குஸ்காவோட ஊத்தி பிணைஞ்சி சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் இருக்கே. தென் நெக்ஸ்ட் ₹40க்கு இவங்களோட களி தான் ஆர்டர் பண்ணேன். இதை அக்காம்பனி பண்ண இவங்களோட ஸ்பைசியான சேர்வாவை தான் சர்வ் பண்ணாங்க. இதோட சேர்த்து சாப்பிடும் போது ஒரு டிவைன் டேஸ்ட்னே சொல்லலாம். வாய்க்குள்ள அப்படியே வலிக்கிட்டு போகுது. அண்ட் ஃபைனலா இந்த களிக்கு சைட் டிஷ்ஷா ஒரு மட்டன் ரத்த பொரியல் ஆர்டர் பண்ணிட்டேன். ரத்த பொரியல் இங்க ரொம்ப ஃபேமஸ்னு சொல்றாங்க. ட்ரை பண்ணதுல நல்ல ஒரு டேஸ்ட்ல இருந்தது. முக்கியமா களிக்கும் சரி பிரியாணிக்கும் சரி இது ஒரு நல்ல சைட் டிஷ். ரத்த பொரியலோட பிரைஸ் ₹100. அண்ட் இந்த பிரைஸுக்கு குவான்டிட்டியும் சரி டேஸ்டும் சரி சூப்பராகவே இருந்தது. இவங்க ஹைலியா கிளைம் பண்றது நல்ல நாட்டாட்டு கறியில தான் இங்க இருக்கிற டிஷஸ்லாம் சமைக்கிறாங்களாம். அண்ட் மைனஸ்னு சொல்லணும்னா நான் போன அன்னைக்கு நான் சாப்பிட்ட டிஷஸ்லாம் லைட்டா ஆறி போயிருந்தது. சூடு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்தா டேஸ்ட் இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கும். ஸோ ஒரு நல்ல சந்தக்கறி ஹோட்டல் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க.